بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الله. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. சகல மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பானது 56வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் எங்களோட சிலபஸில் அல் அரபியத்துல் நாசியின் என்ற அந்த பாட புத்தகத்தின் 2வது பாகம் அல் ஜுஸு சானி 2வது பாகத்தில் நாங்கள் 4 கிஸ்ம்களை முடிச்சிக்கிறோம். சரி, 4 கிஸ்ம், அதாவது 4 பகுதிகளை நாங்கள் முடிச்சிக்கிறோம். அப்போ அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அல் கிஸ்முல் ஹாமிஸ் 5வது கிஸ்மை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் மிக முக்கியமான ஒரு பகுதியை தான் படிக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்போ இந்த பகுதியை நாங்கள் படிச்சிட்டோம் என்று சொன்னால், குறிப்பிட்ட சில நாட்கள் எடுக்குமோ இதை முடிக்கிறதுக்கு. அப்படி முடிச்சிட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கொஞ்சம் பாஸ் பேப்பரை இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு செய்ய இயலுமாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். ஓகே, அப்போ இன்றைக்கு முதலாவது பாடம் என்னன்னு கேட்டால் ஃபில் மஸ்ஜித். ஓகே, ஃபில் மஸ்ஜித் என்பது தான் முதலாவது பாடம். சரியா, பள்ளியில் என்ற தலைப்பு உங்களுக்கு தெரியும். ஃபில் மஸ்ஜித், பள்ளியில். இப்போ ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு தெரியும், ஒரு ஹிவார் வரும், ஒரு உரையாடல் வரும். அதுக்கு பிறகு கட்டுரை வடிவத்தில் ஒரு பாடம் வரும். அவரை திருப்படுத்த பாடம், ஒரு உரையாடல், அவர் ஒரு கட்டுரை மாதிரி அல்லது பந்தி அமைப்பில் ஒரு பாடம் வருது. ரைட். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக பார்க்குற ஒரு ஹிவார். சரி, ஒரு ஹிவாரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, பாருங்க. ரைட். ஓகே, இதில் ரைட் ரைட் வாப்பாக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு ஹிவார் இல்லையா? அல் இபின் அண்டா மகன், அல் அப்பா அண்டா கருத்து தந்தை. ஓகே, வாசிங்க பார்க்க 2 பேர். ஓகே, வாசிங்க பார்க்க அவசரமா. வாசிக்கிறீங்களா யாராவது? 2 பேர் வாசிக்கலுமா? ரைட். ஃபாத்திமா இப்னு அஹவார. ரைட், வெரி குட். ஓகே, யார் என்ற பாத்திரத்தில் யார் வாசிக்கிறது இன்ஷா அல்லாஹ்? ரைட். ஓகே, 2 பேரும் வாசிங்க பார்க்க. هذا أذان المغرب يا أبي، لقد حان وقت الصلاة. هيا بنا نصلي في المسجد. انتظرني قليلا حتى أتولى. توضأ سريعا حتى نلحق بصلاة الجماعة. حاضر يا أبي، سأتولى سريعا. تذكر، هناك درس في المسجد بعد صلاة المغرب. هل هو في القرآن أو في الحديث؟ هو في القرآن، وسندرس الليلة سورة يوسف. هذا خبر جميل. هيا بنا يا أبي، لقد انتهيت من الوضوء. ஓகே, அஹ்சன்துமா, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்குமா, ஹைர். ஓகே, ரைட். அப்போ இதில் பெரும்பாலான சொற்கள் தெரிஞ்ச சொற்கள் இருக்குது. அப்போ லேசாக பார்த்துடலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஹாதா அதானுல் மக்ரிப். ஹாதா அதானுல் மக்ரிப் யா அபி.
ரைட், என்னுடைய தந்தையே, இது இது மகரிபுடைய அதான். மகரிபுடைய அதான். அப்ப அதான் என்ற சொல் அரபு சொல். ஓகே, அதான் என்ற சொல் அரபு சொல் தான். எங்களோட மொழி வழக்கிலையும் நாங்க அதான், தமிழ் மொழியிலையும் அதான் என்ற சொல்ல நாங்க என்ன செய்யறோம், அப்படியே பயன்படுத்துறோம். எனவே அதான் என்றே எழுத சொல்லலாம். மகரிப் என்ற சொல்லும் அது ஒரு தொழுகை நேரத்துக்குரிய சொல் என்ற அடிப்படையில மகரிபண்டே சொல்லலாம். எனவே அதான மொழிபெயர்க்க வேண்டும் என்றோ மகரிப மொழிபெயர்க்க வேண்டும் என்றோ அவசியம் இல்லை. ஃபஹாதா அதானுல் மக்ரிபி யா அபி, என்னுடைய தந்தையே இது மகரிபுடைய அதான். லகது ஹான வக்து சலாத், லகது என்ற கருத்து நிச்சயமாக, லகது என்று வரலாம், கது என்று வரலாம், ரெண்டும் நிச்சயமாக என்ற கருத்துல வர. ஹான, ஹான என்ன நெருங்கியது. அப்ப லகது ஹான என்று வரக்குள்ள நெருங்கி விட்டது என்று சொல்லலாம். லகது ஹான நெருங்கி விட்டது. வக்து சலாத் தொழுகையின் நேரம். வக்தன்னா நேரம் தானே, அஸ்ஸலாத்தன்னா தொழுகை. அப்ப வக்து சலாத்தன்னா தொழுகையின் நேரம். லகது ஹான வக்து சலாத்தி தொழுகையின் நேரம் நெருங்கி விட்டது என்று மகன் சொல்றாரு. ரைட், அப்ப வக்தண்டா கருத்து நேரமா, வக்தண்டா நேரம், அஸ்ஸலாத்தண்டா தொழுகை, ஹான என்ற கருத்து நெருங்கி விட்டது, லகது அண்டா நிச்சயமாக. இப்ப லகது ஹான வக்து சலாத்தண்டா தொழுகைக்கான நேரம் நிச்சயமாக நெருங்கி விட்டது என்று சொல்லலாம். சரி, ஓகே. ஹையா பினா, ஹையா பினா நுஸல்லி ஃபில் மஸ்ஜித். ஹையா பினான கருத்து என்ன, யாரு சொல்லலாம்? ஹையா பினா அவசரமாக. ஹையாண்டா அவசரமாக என்ற கருத்து வரும். ஹையா ஹையா என்று வந்தால் அவசரப்படு, அவசரப்படு. ஹையா ஹையா பினாண்டு வரக்குள்ள நாங்க இந்த நாங்க ஆங்கிலத்தில் இந்த சொல்ல பயன்படுத்துற தெரியுமா? லெட்ஸ் என்ற சொல்ல ஒன்று பயன்படுத்துறோம். லெட்ஸ் தெரியுமா? அது லெட்ஸ் கோ, லெட்ஸ் டூ, லெட்ஸ் ரைட். அப்ப நாங்க வாங்க, நாங்க செய்வோம், வாங்க நாங்க போவோம், அந்த கருத்துல வரதான் ஹையா பினா. எம்மோடு இணைந்துங்க இல்ல சார். ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் தான் சரியா. ஹையாண்டா அவசரப்படு. இப்ப ஹையா பினா நுஸல்லி வாங்க நாங்க தொழுவோம். ஓகே, வாங்க வாங்க நாங்க தொழுவோம். லெட்ஸ் ப்ரே இன் மஸ்ஜித். ஓகே, ஹையா பினா நுஸல்லி ஃபில் மஸ்ஜித். நுஸல்லி என்றா நாம் தொழுவோம், சல்லா தொழுதான், நுஸல்லி நாம் தொழுவோம். எங்க? ஃபில் மஸ்ஜித் பள்ளியில். வாங்க நாங்க பள்ளியில் தொழுவோம். சரியா, வாங்க நாங்க நாங்கள் பள்ளியில் தொழுவோம். மகன் என்ன சொல்றாருண்டா, இன்தظிர்னி கலீலன் ஹத்தா அத்தவல்ல. இன்தظிர், இன்தலர் அல்ல, இன்தظிர் நீ கலீலன் ஹத்தா அத்தவல்ல. இன்தலிர், இன்தலர் என்றா காத்திருந்தான். ஓகே, இன்தலிர் நீ என்றா கருத்து எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன காத்திருங்க. அதாவது இன்தலிர் நீ கலீலன், ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ. ஓகே, அப்ப இன்தலிர் நீ கலீலன் எனக்காக சற்று நேரம் காத்திருங்கள் என்ற கருத்து. இன்தலிர் நீ கலீலன், கலீலன் சற்று நேரம். எது வரைக்கும்? ஹத்தா வரைக்கும், அத்தவல்ல உலு செய்யும் வரைக்கும், நான் உலு செய்து கொள்ளும் வரைக்கும் என்னை சற்று காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள் என்று சொல்றாரு. யாரு? மகன். இன்தظிர்னி கலீலன் ஹத்தா அத்தவல்ல. வாப்ப என்ன சொல்றாரு? தவல்ல சரீஅன். தவல்ல இதுல ஏவல் சொல்ல. இன்தலிர் ஏவல் சொல், தவல்ல ஏவல் சொல். ஓகே, தவல்ல ரைட், உலு செய்து கொள்ளுங்கள், சரீஅன் விரைவாக, தவல்ல சரீஅன். ஹத்தா ஏன் என்று சொன்னா எதற்காக? நல்ஹக பிஸலாத்தில் ஜமாஅ. என்ன நல்ஹக? லஹிக பி என்ன? லஹிக என்ன புள்ள படிச்சிருப்பீங்க தானே? லஹிக என்றா லஹிக என்று சிரித்த. லஹிக என்றா என்ன அர்த்தம்? சிரித்த, சந்தித்த. இல்ல, சிரித்தான் அல்ல. சிரித்தான் அது சிரித்தான் சின்ன காசு. அது சின்ன காஃப் மட்டுமல்ல, லாம் அல்ல, லாது. லஹிக அது இப்படி வர்றது. சரியா, இதுதான் லஹிக. லஹிகண்டா சிரித்தான். லஹிக லாம் வந்தா இப்ப லஹிக, இது காஃப் வரும், இது லாம் வரும். லஹிக அப்படி வந்தா
லஹிக யல்ஹகு என்ன கருத்து? சொல்லுங்க பார்க்க, யாரு படிச்சுக்கிற ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. follow ஹத்தா ஆ follow என்ற மாதிரி வரும். விளங்கல்ல. follow ஃபாலோ பண்றது வேற. பிரித்தானா ஆ பிரித்தான் பிரித்தான் வராது. பிரித்தான் கருத்து எப்படியுமே வராது. பிரித்தான் பிரித்தான் அப்படி சொல்றீங்களா? பிரித்தான் அப்படியா? ஆ பின்தொடர்ந்தான். ஓகே, பின்தொடர்ந்தான். அதான் அந்த பின்தொடர்ந்தான் லஹிக அல்லது அடைந்து கொண்டான். ஓகே, அது ரக்கான கருத்து இருக்குது. அடைந்து கொண்டான், சரி, பின்தொடர்ந்தான், இந்த கருத்துக்களை வர லஹிக. அப்போ உங்களுக்கு தெரியும் ஹத்தா நல்ஹக பி, லஹிக வந்தா பி என்ற இடைச்சொல் வரும். சலாத்தில் ஜமாஅ, ஜமாஅத் தொழுகை, கூட்டு தொழுகை. சரியா? ஜமாஅண்டா ஜமாஅத் அதுகளுக்கு பரிச்சயமான சொல். சலாத்துல் ஜமாஅண்டா கூட்டு தொழுகை. இப்போ கூட்டு தொழுகையை நாங்கள் அடைந்து கொள்வதற்காக அல்லது ஜமாஅத் தொழுகையை நாம் அடைந்து கொள்வதற்காக, சரியா, விரைவாக உழு செய்து கொள். அப்படி வருமா? தவல்ல சரீஅன் ஹத்தா நல்ஹக பிஸலாத்தில் ஜமாஅ, ஜமாஅத் தொழுகையை அல்லது கூட்டு தொழுகையை நாம் அடைந்து கொள்வதற்காக நீ விரைவாக உழு செய்து கொள். அப்ப ஹாதிர் யா அபி என்று மகன் வாப்பட கட்டளைக்கு சொல்றாரு. ஹாதிர், ஹாதிர்னா நான் சமூகம் அளித்து விட்டேன் என்று சொல்ல மேலும், அல்லது நான் இதோ ஆஜராகி விட்டேன், உங்களோட கட்டளைக்கு நான் சிரம் பணிந்து விட்டேன், ஹாதிர். சரி, அப்ப வாப்பா கட்டளையாக தானே சொல்றாரு. அப்படின்னா ஹாதிர் யா அபி, இதோ நான் வந்து விட்டேன் என்னுடைய தந்தையே, இதோ நான் ஆஜராகி விட்டேன். சஅதவல்லஹு சரீஅன், நான் விரைவாக உழு செய்கிறேன், உழு செய்வேன். சஅதவல்லஹு சரீஅன், நான் விரைவாக உழு செய்வேன். ததக்கர், நினைவில் கொள், நினைவில் வைத்திரு, ஞாபகப்படுத்திக் கொள். ததக்கர், இதுவும் ஏவல் சொல்லொன்றுதான். ததக்கர, நினைவு கூர்ந்தான். அப்ப ததக்கர் என்று வந்திருக்குது, நினைவுகொள். ஹுனாக தருசுன் ஃபில் மஸ்ஜிதி பஅத ஸலாத்தில் மக்ரிபி. ஹுனாக தருசுன், அங்கு ஒரு பாடம் உள்ளது. தருசுன் ஒரு பாடம் உள்ளது. ஃபில் மஸ்ஜிதி, பள்ளியில். பஅத ஸலாத்தில் மக்ரிப், பஅத ஸலாத்தில் மக்ரிப், மக்ரிப் தொழுகையின் பின்னர், மக்ரிப் தொழுகையின் பின்னர் பள்ளியில் ஒரு பாடம் உள்ளது என்பதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். ததக்கர், ஞாபகப்படுத்திக்கொள். ஹுனாக தருசுன் ஃபில் மஸ்ஜிதி. அப்ப ஹுனாக என்ற சொல் அங்கே நகரத்துல வார, அதுகளுக்கு மொழிபெயர்க்கலாம், மொழிபெயர்க்காமலும் விடலாம், பிரச்சனை இல்லை. ஹுனாக தருசுன் ஃபில் மஸ்ஜிதி பஅத ஸலாத்தில் மக்ரிப், மக்ரிப் தொழுகையின் பின்னர் பள்ளியில் ஒரு பாடம் உள்ளது, ரைட், என்பதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். ஹல் ஹுவ ஃபில் குர்ஆனி அவ் ஃபில் ஹதீஸ். ஹல் ஹுவ, அது. இந்த ஹுவ எதை நோக்கி மீளுது சொல்லுங்க பார்க்க. இந்த ஹுவ என்ற சொல் எதை நோக்கி மீளுது? தர்சனோக்கி. வெரி குட். எதை நோக்கி மீளுது? இந்த தரிச நோக்கி தான் மீளுது. ஹல் ஹுவ, அது, அந்த பாடம். ஃபில் குர்ஆன், குர்ஆனிலா. அவு, அல்லது ஃபில் ஹதீஸ், ஹதீஸிலா. ஹல் ஹுவ ஃபில் குர்ஆனி அவு ஃபில் ஹதீஸ், அது குர்ஆனிலா அல்லது ஹதீஸிலா என்று மகன் கேட்கிற. வாப்பா என்ன சொல்றாரு? ஹுவ ஃபில் குர்ஆன், அது, அதாவது அந்த பாடம், அந்த பாடம் ஃபில் குர்ஆன், குர்ஆனில் உள்ளது. வ சனதுருசுல் லைலத, வ, மேலும், அது தெரிந்தானே. சனதுருசு, நாம் படிப்போம். அல்லைலத, இன்று இரவு. சரியா? ஓகே, இந்த இரவில் அல்லது இன்று இரவு, இந்த இரவில் நாம் படிப்போம், இரவில் நாம் படிப்போம். சூரத்தை யூசுப், யூசுப் அத்தியாயத்தை நாம் படிப்போம். யூசுப் சூராண்டா அத்தியாயம், யூசுப் அத்தியாயத்தை நாம் இரவு, இன்று இரவு நாம் படிப்போம். ஓகே, ஹாதா ஹபருன் ஜமீலுன். ஹாதா, இது. ஹபர் ஒரு செய்தி, அதோட சிஃபத்தாக வந்திருக்குது ஜமீல், அழகான. ஹாதா ஹபருன் ஜமீலுன், இது ஒரு அழகான செய்தி, இது ஒரு அழகான செய்தி. ஹாதா ஹபருன் ஜமீலுன். ஹையா பினா யா அபி,
என்னுடைய தந்தையே வாங்க நாங்க போவோம். அப்ப இந்த இடத்துல ஹையா பினானா லெட்ஸ் கோ, வாங்க நாங்க போவோம். யா அபி, என்னுடைய தந்தையே. லக்கது, நான் ஏற்கனவே சொன்ன நிச்சயமாக. அப்ப கீழே வந்திருக்குது லக்கது வந்து இந்த ஹைத்து மினல் வுது. என்ன இந்த ஹைத்து மினல் வுது என்ன? இந்த ஹைத்து மின் கருத்து என்ன? ஆ முடிவடைந்தது. அதாவது இந்தஹாண்டா முடிவடைந்தார். ரைட், ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்தஹா என்ற சொல்ல பயன்படுத்துற. இந்தஹா என்ற சொல் வந்தால் மின் என்ற ஹர்ஃபு ஜர் வரும். உதாரணமாக, நான் எழுதி முடித்தேன். இந்த ஹைத்து மினல் கிதாபா. இந்த ஹைத்து மினல் கலாம், நான் பேசி முடித்தேன். இந்த ஹைத்து மினல் லஅப், நான் விளையாடி முடித்தேன். உதாரணமாக. ஆமா, இதான் இந்த ஹைத்து மின் அல் வுது, நான் வுலு செய்து முடித்து விட்டேன், வுலு செய்து விட்டேன். லக்கது என்ற சொல் வந்துகிறது. அப்ப லக்கது இந்த ஹைத்து மினல் வுது என்று வரக்கொள்ள நான் வுலு செய்து முடித்து விட்டேன், நான் வுலு செய்துட்டேன் என்று மகன் சொல்றாரு. சரியா? ஓகே. அப்ப லக்கது இந்த ஹைத்து மினல் வுது. அதானா? ஓகே, முடியட்டும். ரைட், ஓகே. பாருங்க. ஓகே, ரைட். நான் திருப்ப இந்த ஹிவார மொத்தமாக சொல்றேன் பாருங்க. அப்ப இபின் அபு, ரைட். இபுனண்டா மகன், அப்பண்டா தந்தை, வாப்பா. அப்ப அல் ஹிவாரு பைனல் இப்னி வல் அப். ஹாதா அதானுல் மக்ரிபி யா அபி, என்னுடைய தந்தைக்கே இது மக்ரிபுடைய அதான். லகத் ஹான வக்து ஸலாத், தொழுகைக்கான நேரம் நிச்சயமாக நெருங்கி விட்டது. ஹையா பினா நுசல்லி ஃபில் மஸ்ஜித், ஹையா பினா நுசல்லி ஃபில் மஸ்ஜித், வாங்க நாங்க பள்ளியில் தொழுவோம். இன்தظிர்னி கலீலன் ஹத்தா அத்தவல்ல, நான் வுலு செய்யும் வரைக்கும் சற்று நேரம் எனக்காக காத்திருங்கள், என்னை காத்திருங்கள். தவல்ல சரீஅன் ஹத்தா நல்ஹக் பிஸலாத்தில் ஜமாஅ, நாம் ஜமாஅத் தொழுகையை அல்லது கூட்டு தொழுகையை அடைவதற்காக விரைவாக நீ வுலு செய்து கொள். ஹாதிர் யா அபி, என்னுடைய தந்தைக்கு இதோ நான் ஆஜராகி விட்டேன்.
ரைட். சதவல்லவு சரீஅன், நான் விரைவாக வுலு செய்வேன். ததக்கர், ஞாபகப்படுத்திக்கொள், ஹுனாக தருசும் ஃபில் மஸ்ஜிதி பஅத ஸலாத்தில் மக்ரிப், மக்ரிப் தொழுகையின் பின்னர் பள்ளியில் ஒரு பாடம் உள்ளது. ஹல் ஹுவ ஃபில் குர்ஆனி அவ் ஃபில் ஹதீஸ், அது குர்ஆனிலா அல்லது ஹதீஸிலா? ஹுவ ஃபில் குர்ஆன், அது குர்ஆனில் உள்ளது. வஸனதுருசுல் லைலத சூரத யூசுப், இரவு நாம் யூசுப் அத்தியாயத்தை கற்போம். ஹாதா ஹபருன் ஜமீலுன், இது ஒரு அழகான செய்தி. ஹையா பினா யா அபி, என்னுடைய தந்தையை வாங்க நாங்க போவோம். லகது இன்தஹைது மினல் வுலு, நான் வுலு செய்து முடித்து விட்டேன், நான் வுலு செய்துட்டேன், நான் வுலு செய்து முடித்து விட்டேன் என்று மகன் சொல்றாரு. இந்த ஹிவார்ல, இந்த பாடத்துல ஏதும் டவுட் இருக்குதா அவளுக்கு? இந்த பாடத்துல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதா? இல்லையா? சரி, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதி போவோம். ரைட். இருக்குதா இருந்தா தாராளமா கேட்கலாம், எத்தனை முறை என்னாலும் பிரச்சனை இல்லை, கேட்கலாம். இல்லை என்று இருந்தா நாங்க அடுத்த பகுதி போவோம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அப்ப இதுல தத்ரீபாத் அளிக்கிறது, கட்டாயமாக செஞ்சு பாருங்க. ரைட். இதுல ஹான என்ற சொல் நெருங்கி விட்டது, இந்தஹா என்ற சொல் முடிவடைந்தது. இப்ப ஹான வக்து ஸலாத், தொழுகைக்கான நேரம் நெருங்கி விட்டது. லகது, லகது ஹான வக்து நௌம், தூக்கத்துக்கான நேரம் நெருங்கி விட்டது. லகது இன்தஹா வக்து நௌம், தூக்கத்தின் நேரம் முடிவடைந்து விட்டது. சரியா? அப்ப மாதிரி லகது இன்தஹத், லகது இன்தஹா வக்துல் ஹிஸ்ஸா, லகது பதஅ வக்துல் ஹிஸ்ஸா, பதஅ லகத் பதஅ ஆரம்பித்தது, லகது பதஅ, லகது என்ற சொல்லோட வரக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. அந்த சொல் ஆரம்பித்தது என்பதற்கும் ஆரம்பித்து விட்டது என்பதற்கும் இடையில ஒரு சின்னொரு வித்தியாசம் இருக்கிறது, உங்களுக்கு விளங்கும். ஆரம்பித்ததுன்னா சும்மா சாதாரணமாக நாங்க சொல்றது, ஆரம்பித்து விட்டது என்று வரக்கொள்ள கொஞ்சம் அதை உறுதிப்படுத்தி சொல்றது. அதான் லகது, லகது பதஅ வக்துல் ஹிஸ்ஸா. சரியா? பாட வேலைக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது. அது மாதிரி இப்ப லகது ஜாஅ வக்துல் அமல், வேலைக்கான நேரம் வந்து விட்டது. லகது ஜாஅ வக்து ஸஃபர், தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது. அந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சி செஞ்சு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போலதான் இந்த பயிற்சியிலையும் கூட இப்ப எங்களோட பாடத்துல வந்திருக்கிற வாக்கியம் என்ன? சனதுருசுல் லைலத சூரத யூசுப், அல் ஆன் என்று தந்திக்கிறாங்க, தற்போது. சனதுருசுல் ஆன் சூரத்தல் ஃபாத்திஹா, தற்போது நாங்க ஃபாத்திஹா சூராவை, ஃபாத்திஹா அத்தியாயத்தை கற்போம். அது மாதிரி சொற்களிக்கிற சூராவை மாத்தி ரஹ்மான், சூரத்து நஸ்ர், சூரத்து நாஸ், சூரத்து யூசுப், அது என்ன சூறாவனாலும் போடலாம். அல்யோம் என்றால் இன்று, கதன் நாளை, அல்லைலா இன்று இரவு என்ற கருத்துக்கள்லாம் வரும். சரியா? ஓகே, ரைட். லகது ஹான மறுமை, இப்ப மரணத்துக்கான நேரம் என்று வரக்கொள்ள லகது ஹான வக்து அல் மவுத், லகது ஹான வக்துல் மவுத், மரணத்துக்கான நேரம் நெருங்கி விட்டது என்று சொல்லலாம். வழங்கினா அவளுக்கு? ஓகே, ரைட். அப்ப அந்த பயிற்சியை நீங்க இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க. ரைட். அது மாதிரி தான் ஹாதா அதானுல் மக்ரிப். அப்ப நாங்க படிச்ச பாடத்துல வந்த உரையாடலை தந்துட்டு தான் நாங்களை ப்ராக்டிஸ் பண்றோம். இப்போ நாங்க படிச்சோம் ஹாதா அதானுல் இஷா, இப்ப இஷாவுடைய அதான் சொல்லியாச்சு இல்லையா? அப்ப ஹையா பினா நுஸல்லி ஃபில் மஸ்ஜித், இன்தலிர்னி கலீலன் ஹத்தா அல்பஸ, நான் ட்ரெஸ் பண்ணும் வரைக்கும், ஆடை அணியும் வரைக்கும் எனக்காக கொஞ்சம் காத்திருங்க. இல்பஸ் சரீஅன், இல்பஸ், லபிஸ யல்பஸு இல்பஸ், இல்பஸ் சரீஅன் ஹத்தா நல்ஹக பிஸலாத்தில் ஜமாஅ. அதே மாதிரி நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோமோ அதற்கு அழகா சொல்லலாம். ஹாதா அதானு சுபஹ், ஹையா பினா நுஸல்லி ஃபில் மஸ்ஜித், இன்தலிர்னி கலீலன் ஹத்தா அஹ்ருஜ, உஹ்ருஜ் சரீஅன் ஹத்தா நல்ஹக பிஸலாத்தில் ஜமாஅ. அதே மாதிரி ஹாதா அதானு லுஹுர், ஹையா பினா நுஸல்லி ஃபில் மஸ்ஜித், இன்தலிர்னி கலீலன் ஹத்தா அஷ்ரப, நான் கொஞ்சம் குடிக்கும் வரைக்கும், ஹத்தா அஷ்ரபல் மா, ஹத்தா அஷ்ரபல் கஹ்வா, ஹத்தா அஷ்ரபல் ஷாய், ஹத்தா அஷ்ரபல் அசீர், ஹத்தா அஷ்ரப கோகோ, ஏதோ சரியா அஷ்ரப் எதையும் சொல்லலாம் உங்களுக்கு. அப்ப இஷ்ரப் சரீஅன் ஹத்தா நல்ஹக பிஸலாத்தில் ஜமாஅ. ரைட். அந்த மாதிரி எங்களுக்கு அந்த பயிற்சிகளை பார்க்கலாம்.
சரி, இது உங்ககிட்ட கேள்வி கேட்கிறது தான். ஹல் துசல்லி அல்லுஹுர ஃபில் மத்ரஸத்தி அவ் ஃபில் பைத். நீங்க விட எழுத வேண்டியது ஹல் துசல்லி அல்லுஹுர ஃபில் மத்ரஸத்தி அவ் ஃபில் பைத். நீங்க லுஹர் தொழுகையை பாடசாலையில் அல்லது வீட்டுல தொழுவுறீங்க, எங்க தொழுவுறீங்கன்னு தான் கேட்கிறது. சரியா? மாதா துசல்லி ஃபில் மஸ்ஜித், பள்ளியில் என்ன தொழுவுறீங்க? லிமாதா தத்ஹபு இல் மஸ்ஜித், பள்ளிக்கு ஏன் எதற்காக செல்றீங்க? ஹல் தத்ஹபு இல் மஸ்ஜித் வஹ்தக், நாங்க இந்த சொல்ல படிச்சோம் ஏற்கனவே. வஹ்தக், தனிச்சா போறீங்க, தனிமையில போறீங்களா, தனியே போறீங்களா? ஹல் தத்ஹபு இல் மஸ்ஜித் வஹ்தக், நீங்க பள்ளிக்கு தனியாவாக போறீங்க. ஃபி ஐயி மஸ்ஜிதின் துசல்லி அல் ஜும்ஆ, நீங்க எந்த பள்ளியில ஜும்மாவை தொழுவுறீங்க? ரைட். அப்ப நாங்க ஃபில் மஸ்ஜிதில் ஜாமி அன்று போடணும் ஜும்மா தொழுகை. சரி, ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்களா. ஓகே, நாங்கள் அடுத்த பாடத்துக்கு போகிறோம். இது இப்போ கட்டாயமாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு பாடம் தான். வாசிங்க பார்க்க இந்த பாடத்தை, வாசிங்க பார்க்க. نمازك. வாசிங்க. طلب بشير من والده أن يأخذه إلى المسجد حتى يصلي في جماعة، لأن رسول الله صلى الله عليه وسلم قال: صلاة الجماعة تبطل صلاة الفرد ب27 درجة. أخذ الوالد ولده إلى المسجد. شاهد بشير عددا كبيرا من المصلين يقفون خلف الإمام. بعد الصلاة تحدث الإمام عن فوائد الصلاة فقال: الصلاة ركن من أركان الإسلام، ولها فوائد كثيرة، منها يدخل الله المصلي الجنة، والصلاة تضافة ونشاط ورياضة، وهي صلة بين العبد وربه. كان بشير سعيدا في المسجد، وطلب من والده أن يأخذه دائما إلى هناك ليصلي في جماعة ويدرس القرآن والحديث ليقابل أصدقائه. ஓகே, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். ஓகே, طلب بشير من والده أن يأخذه إلى المسجد حتى يصلي في جماعة. நாங்கள் இதுவரை காட்டியும் பார்ப்போம். ஓகே, طلب بشير, طلب என்ன அர்த்தம்? طلب வேண்டினான், வேண்டினான். சரியா? طلب என்றா வேண்டினான். طلب பஷீர், பஷீர் என்பது பெயர். மின் வாலிதிஹி, அவனுடைய தந்தையிடம் வேண்டிக் கொண்டார். சரியா? அப்ப மின் வாலிதிஹி, பஷீர் அவனது தந்தையிடம் வேண்டினான். ஐயஹுதஹு இலல் மஸ்ஜித், அவனை பள்ளிக்கு அழைத்து செல்லுமாறு. இந்த அகத என்ன கருத்து? நாங்க பரிச்சயமான கருத்து என்னன்னா எடுத்தான். ஆனா எல்லா இடங்கள்லையும் எடுத்தான் என்று சொல்ல இயலாது. இப்ப அகத அண்டா கூட்டி சென்றான், அழைத்து சென்றான் என்ற கருத்திலையும் மாறு. நீங்க ஏற்கனவே ஒரு பாடத்திலையும் அந்த சையாரத்துல் இஸ்ஹாஃப், அம்பியூலன்ஸ், சரியா? அம்பியூலன்ஸோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் கொண்டு வந்த நேரம் இலல் முஸ்தஸ்ஃபாண்டு வந்து ஞாபகம் தெரியாது. இந்த அம்பியூலன்ஸ் அஹதத் இப்ராஹிம இலல் முஸ்தஸ்ஃபான்னு வந்துச்சு. ஞாபகம் அந்த பாடம். இப்ராஹிமை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றது, கூட்டி சென்றது என்று வார். சரியா? எஸ், ஓகே. طلب بشير من والده أن يأخذه إلى المسجد. أن يأخذه, அவனை பள்ளிக்கு அழைத்து செல்லுமாறு. பஷீர் தனது தந்தையிடம், இந்த லமீர் எல்லாம் நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளணும் பிள்ளைகள். எக்ஸாம்ல நீங்க மொழிபெயர்த்து வந்தா இந்த லமீர் இருக்கிறதானே, இந்த மின் வாலிதிஹி ஐயஹுதஹு, இந்த லமீர்களையும் கருத்துல கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும்? மொழிபெயர்ப்பு செய்யணும். ஓகே, طلب بشير من والده أن يأخذه إلى المسجد. பஷீர் தனது தந்தையிடம் தன்னை பள்ளிக்கு அழைத்து செல்லுமாறு வேண்டினான். ஏன்? ஹத்தா யுசல்லிய, தொழுவதற்காக. ஹத்தா யுசல்லிய, தொழுவதற்காக. ஃபி ஜமாஅ, கூட்டாக. ஜமாஅத்தாக, கூட்டாக தொழுவதற்காக பஷீர் தனது தந்தையிடம் தன்னை பள்ளிக்கு அழைத்து செல்லுமாறு வேண்டினான். விளங்கினா அவளுக்கு? விளங்கினா ஃபுல்லா? ஓகே, ரைட், ஓகே. லியன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ஏனெனில், லியன்ன, ஏனெனில்
அல்லாஹ்வின் தூதர். ரசூல் அல்லாண்டா நீங்க எக்ஸாம் பேப்பர்லையும் ரசூலுல்லாண்டு எழுதவானா, அல்லாஹ்வின் தூதர். ரசூலண்டா தூதர், அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال கூறினார்கள் ஸலாத்துல் ஜமாஅத்தி ரைட் ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃலுலு ஸலாத்தல் ஃபர்தி பி27 தரஜா. இந்த ஹதீஸ் சரிமா உங்களுக்கு? ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃலுலு ஸலாத்தல் ஃபர்தி பி27 தரஜா. என்ன கருத்து? ஸலாத்துல் ஜமாஅண்டா என்ன கருத்து? ஸலாத்துல் ஜமாஅ ஜும்மா தொழுகை அல்ல, ஜும்மா தொழுகை அல்ல. ஜமாஅத் தொழுகை. சரியா, கூட்டு தொழுகை. கூட்டு தொழுகையானது தஃலுலு தஃலுலு அண்டா மிகவும் சிறந்தது, சிறப்பாகின்றது. எஸ், ஓகே, சிறப்பாகின்றது, மிகவும் சிறப்பாகின்றது. எதை விட? ஸலாத்தல் ஃபர்தி, தனியாக தொழுவதை விட. தனியாக தொழுவதை விட கூட்டு தொழுகையானது சிறப்பாகின்றது. எத்தனை மடங்கால? 27 தரஜா. எஸ், 27 மடங்கு. சரியா, 27 தரஜா. தரஜாண்டா மடங்கு, அந்தஸ்து. இந்த கருத்துகள் எடுக்கலாம். ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃலுலு ஸலாத்தல் ஃபர்தி பி27 தரஜா. கூட்டு தொழுகையானது தனித்து தொழுவதை விட 27 மடங்குகளால் சிறப்பாகின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சரியா, ரைட், ஓகே. அவரை பாருங்க. அப்ப முதலாவது வந்து கிளியர் தானே? طلب بشير من والده أن يأخذه إلى المسجد حتى يصلي في جماعة. பஷீர் தனது தந்தையிடம் தன்னை ஜமாத்தாக தொழுவதற்காக வேண்டி, கூட்டாக தொழுவதற்காக வேண்டி பள்ளிக்கு அழைத்து செல்லுமாறு வேண்டினான். லிஅன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃலுலு ஸலாத்தல் ஃபர்தி பி27 தரஜா. கூட்டு தொழுகையானது தனித்து தொழுவதை விட 27 மடங்கு சிறந்தது, சிறப்பாகின்றது என்று சொன்னார்கள். ரைட், அடுத்த வந்தே பாருங்க. அஹதல் வாலிது வலதஹு இலல் மஸ்ஜித். அப்ப அஹத என்ற சொல்ல வந்திருக்கு. அஹதல் வாலிது வலதஹு. ரைட், அஹதல் வாலிது வலதஹு. வாலிதன்னா தந்தை, வலதண்டா மகன். அஹதல் வாலிது வலதஹு, தந்தை தன்னுடைய மகனை, தன்னுடைய பிள்ளையை அழைத்து சென்றார், கூட்டி சென்றார். எங்க? இலல் மஸ்ஜித், பள்ளிக்கு. எஸ், அஹதல் வாலிது வலதஹு இலல் மஸ்ஜித், தந்தை தன்னுடைய மகனை, தன்னுடைய பிள்ளையை பள்ளிக்கு அழைத்து சென்றார். ஷாஹத, இந்த வரைய கொஞ்சம் பாருங்க. ஷாஹத பஷீர், அது உங்களுக்கு தெரியும். ஷாஹத பஷீர் அததன் கபீரன் மினல் முஸல்லீன் யகிஃபூன கல்ஃபல் இமாம். நல்லா பார்த்துருங்க. ஷாஹத கண்டான், பஷீர். அப்ப ஷாஹத பஷீர் இது ஃபிஇல், இது ஃபாயில். பஷீர் கண்டான், அததன் அண்டா ஒரு எண்ணிக்கை, ஒரு எண்ணிக்கையை கண்டான். கபீரன் என்பது அதனுடைய சிஃபத்தாக வந்திருக்குது, பெரியதொரு எண்ணிக்கையை கண்டான். ஷாஹத பஷீர் அததன் கபீரன், பஷீர் பெரியதொரு எண்ணிக்கையை கண்டான். யாருல பெரியதொரு எண்ணிக்கை? மினல் முஸல்லீன், தொழுகையாளிகள். எஸ், தொழுகையாளிகள். ஷாஹத பஷீர் அததன் கபீரன் மினல் முஸல்லீன், பஷீர் தொழுகையாளிகளில். இந்த மின் என்ற சொல்ல இருந்து என்றெல்லாம் மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஷாஹத பஷீர் அததன் கபீரன் மினல் முஸல்லீன், பஷீர் தொழுகையாளிகளில் பெரியதொரு எண்ணிக்கையை கண்டான். எப்படியானவர்களாக இருக்க கண்டான்? யகிஃபூன, நின்றவர்களாக, நின்றவர்களாக. வகஃப, வகஃபன்னா நின்றான். வகஃப யகிஃபு யகிஃபூன, என்ன முஸல்லீன் தானே? முஸல்லீன் என்பது பன்மையில வந்திருக்கிற இல்லையா? ரைட், எனவே யகிஃபூன என்று வரும். நின்றவர்களாக இருக்க கண்டான். யாருக்கு பின்னால?
ஹல்ஃபல் இமாம். இமாமுக்கு பின்னால். எஸ், இமாமுக்கு பின்னால. ஃபஷாஹத பஷீர் அததன் கபீரன் மினல் முஸல்லீன யகிஃபூன ஹல்ஃபல் இமாம். பஷீர் தொழுகையாளிகளில் பெரியதொரு எண்ணிக்கையை இமாமுக்கு பின்னால் கண்டான். நின்றிருக்க கண்டான். இமாமுக்கு பின்னால் நின்றிருக்க கண்டான். விளங்கினா புள்ள? நிற்பதை கண்டான் வருமா? ஆ நிற்பதை கண்டான். நிற்பதை கண்டான். எஸ், நிற்பதை கண்டான். சரி, அப்ப பஷீர் பாருங்க, பஷீர் தொழுகையாளிகளில், சரியா, தொழுகையாளிகளில் பெரியதொரு எண்ணிக்கை இமாமுக்கு பின்னால் நிற்க அல்லது நின்றிருக்க அல்லது நிற்பதை கண்டான். ரைட். பஅத ஸலாத்தி தொழுகையின் பிறகு, பஅத ஸலாத்தி தொழுகையின் பிறகு தஹத்தஸல் இமாமு இமாம் பேசினார், இமாம் உரையாடினார், இமாம் பேசினார். எதை பற்றி? அன் ஃபவாயிதி ஸலாத்தி தொழுகையின் பயன்பாடுகள் பற்றி இமாம் பேசினார். பஅத ஸலாத்தி தஹத்தஸல் இமாமு அன் ஃபவாயிதி ஸலாத்தி தொழுகையின் பின்னர் இமாம் தொழுகையின் ஃபவாயித் என்பது பயன்கள், பயன்பாடுகள், அதை பற்றி பேசினார். அது ஒருமை சொல் என்ன? ஃபவாயிதுடைய ஒருமை சொல்? பிரயோசனம். எஸ், இல்ல, ஒருமை சொல் என்ன? ஒருமை ஃபாயிதத்துன். ஃபாயிதுன். ஃபாயிதுன் அல்ல, ஃபாயிதத்துன். ஃபாயிதத்துன். ஓகே, ஃபாயிதத்துன். சரியா? ஃபாயிதத்துன். ஓகே, நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபாயிதத்துன். சரியா? இப்ப ஃபாயிதத்துன் பன்மை சொல்தான் ஃபவாயித், பிரயோசனம், பயன், சிறப்புகள் வராது. சிறப்புகளுக்கு வேற சொல்லிக்குது. சிறப்புகள் என்று வரக்கொள்ள ஃபலாயில் என்று சொல்ல நாங்க பயன்படுத்துறோம். ஃபலாயில் அதுதான் சிறப்புகள். சரியா? ஃபலாயில் சரி கொண்டு வரும். ரைட். ஃபலாயில. ஓகே, ஃப அப்புறம் லாது அப்புறம் அலிஃப், ஃபலாயில். சரியா? நான் சும்மா அந்த கையால கீறத்தால கொஞ்சம் எழுத்துகள் அப்படி ஆகிற அதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். நீங்க விஷயத்தை மட்டும் எடுத்தா சரியா? ஃபலாயில். ஓகே. தஹத்தஸல் இமாம் அன் ஃபவாயிதி ஸலாத். ரைட். அப்ப தொழுகையின் பிறகு இமாம் தொழுகையின் பயன்கள் பற்றி பேசினார். ஃபகால அவர் சொன்னார், அஸ்ஸலாத்து ருக்னுன் மின் அர்கானில் இஸ்லாம். அஸ்ஸலாத்து தொழுகையானது, தொழுகை, ருக்னுன்னா என்ன அர்த்தம்? ருக்னுண்டா கடமை. ஓகே, கடமை என்று மொழிபெயர்க்கலாம், பிரச்சனை இல்லை. நேரடி கருத்து என்ன ருக்னண்டா? பிளஸ். எஸ், ஓகே. தூண். ஓகே, தூண் பிளஸ். ரைட். அப்ப தூண்கள் பிளஸ். ரைட். அப்ப ஸலாத்து ருக்னுன் தொழுகை என்பது ஒரு தூணாகும். மின் அர்கானில் இஸ்லாம் இஸ்லாத்தின் தூண்களில் தொழுகை ஒரு தூணாகும். நீங்க அந்த ஹதீஸ் படிச்சிருப்பீங்க தானே? இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. அப்படி படிச்சுக்கிறா? முதலாவது கலிமா, 2வது தொழுகை, 3வது. எஸ், ஓகே. அப்ப அஸ்ஸலாத்து ருக்னுன் மின் அர்கானில் இஸ்லாம் தொழுகை என்பது இஸ்லாத்தின் தூண்களில் ஒரு தூணாகும். கிளியர்? ஓகே. வலஹா அதற்கு ஃபவாயிது கஸீரத்துன் அதிகமான பயன்கள் உள்ளன. அப்ப ஃபாயிதா என்ன சொல்? ஃபவாயித் பயன்கள். வலஹா ஃபவாயிது கஸீரத்துன் அதற்கு அதிகமான பயன்கள் உள்ளன. மின்ஹா அவற்றில் சில. ஓகே, இந்த இடத்துல நாங்க மின்ஹா எப்படி மொழிபெயர்க்கலாம்? அவற்றிலிருந்து சில அல்லது அவற்றில் சில. இந்த ஹா, இந்த லமீர் எதை நோக்கி மீளுது சொல்லுங்க பார்க்க? இந்த மின்ஹால வந்திக்கிற ஹா என்ற அந்த லமீர் எதை நோக்கி மீளுது? ஃபவாயித் கஸீரான்னு சொன்னோம் தானே, அதிகமான பயன்கள்னு சொன்னோம் தானே, அதை நோக்கி தான் மீளுது. சரியா? ஓகே. இந்த ஹா எதை நோக்கி மீளுது? இந்த ஹா வலஹாலிக்கிற ஹா அஸ்ஸலாத். விளங்கினா? வலஹாண்டா வலி ஸலாத்தி ஃபவாயிது கஸீரத்துன். விளங்கினா? தொழுகைக்கு அதிகமான பயன்கள் உள்ளன. மின்ஹா அவற்றில், அதாவது
இந்த மின்ஹா இந்த ஹா வந்து ஃபவாயிதை தான் குறிக்கும். அந்த பயன்பாடுகளில் சில என்ன, யுதுஹிலுல்லாஹு அல் முஸல்லிய அல் ஜன்னா, யுதுஹிலுல்லா அல்லாஹ் நுழைவிப்பான், யுதுஹிலுல்லா தஹல என்ன நுழைந்தான், அதுஹல என்ன நுழைவித்தான், யுதுஹிலுல்லாஹு அல்லாஹு தாலா நுழைவிப்பான், அல் முஸல்லிய தொழுகையாளியை, அல் ஜன்னத சுவனத்தில், யுதுஹிலுல்லாஹுல் முஸல்லியல் ஜன்னா அல்லாஹ் தொழுகையாளியை சுவனத்தில் நுழைவிப்பான். ஓகே. வஸ்ஸலாத்து தொழுகை, நதாஃபத்துன் என்ன நதாஃபத்துன்டா, சுத்தம் சுத்தம், எஸ் சுத்தம், சுத்தமாகும். தொழுகை என்பது சுத்தமாகும். வனசாத்துன் நசாத் என்பது சுறுசுறுப்பானது சுறுசுறுப்பானதாகும். ரியாலத்துன் ரியாலத்துன் என்பது என்ன, உடற்பயிற்சி. உடற்பயிற்சி ஆகும். சரியா? அப்ப எப்படி சொல்லிக்கிறாரு? சரியா, தொழுகையானது வசலா தொழுகையானது நவாஃபத்துன் சுத்தமானதும், வனசாத்துன் சுறுசுறுப்பானதும், வரியாபத்துன் உடற்பயிற்சியும் ஆகும். ஓகே என்று அவர் சொல்றாரு. யார்? இமாம். வஹிய சிலத்துன் பைனல் அப்தி வரப்பிஹி, வஹிய அது, ஹிய என்பது அஸ்ஸலாத்த தொழுகையானது, சிலத்துன் சிலத்துன் என்ன கருத்து, சிலத்துன் உறவுகளிடையே உறவு இல்லை, இங்க வந்து வேற ஏதாவது இணைப்பு. இணைப்பு. சரி, ஓகே. இணைப்புன்னு சொன்னா எப்படி மொழிபெயர்க்கலாம் மகள், சொல்லுங்க பார்க்க. கனெக்ஷன் தான். எஸ். சிலத்துன் பைனல் அப்தி வரப்பி, அடியானையும் அடியனுக்கும் உறவு, தொடர்பாகும். தொடர்பு. ஓகே, தொடர்பு. அதாவது அடியானுக்கும் பைனல் அப்தி வரப்பி, அடியானுக்கும் அவனுடைய இரட்சகனுக்கும் இடையிலான ஒரு தொடர்பாகும், ஓர் இணைப்பாகும். உறவாகும், அதுவும் ஓகே தான், பிழை இல்லை. ரைட், நான் நேரடியான கருத்து என்னன்னா கனெக்ஷன் தான். சரியா, தொடர்பு, இணைப்பு. வஹிய சிலத்துன் பைனல் அப்தி வரப்பி, அது தொழுகையானது அடியானுக்கும் அவனுடைய இறைவனுக்கும் இடையிலான ஓர் இணைப்பாகும், ஒரு தொடர்பாகும், ஒரு உறவாகும். சரியா? ரைட், ஓகே, ரைட். இந்த பத்தியம் கிளியரா விளங்கிக்கும். நான் திருப்ப சொல்றேன் பாருங்க. அஹதல் வாலிது வலதஹு இலல் மஸ்ஜித், தந்தை தன்னுடைய பிள்ளையை அல்லது மகனை பள்ளிக்கு அழைத்து சென்றார். ஷாஹத பஷீர் அததன் கபீரன் மினல் முஸல்லீன் யகிஃபூன கல்ஃபல் இமாம், பஷீர் தொழுகையாளிகளில் பெரியதொரு எண்ணிக்கையை இமாமுக்கு பின்னால் நிற்க கண்டான். பக்த சலாத்தி தஹத்தல் இமாமு அன் ஃபவாயிது சலாத், தொழுகையின் பின்னர் இமாம் தொழுகையின் பயன்கள் பற்றி பேசினார். ஃபகால, அவர் சொன்னார், அஸ்ஸலாத்து ருக்னுன் மின் அர்கானில் இஸ்லாம், தொழுகை என்பது, தொழுகை இஸ்லாத்தின் தூண்களில் ஒரு தூணாகும். வலஹா ஃபவாயிது கசீரத்துன், அதற்கு அதிகமான பயன்கள் உள்ளன. மின்ஹா, அவற்றில் சில, யுதுஹிலுல்லாஹுல் முஸல்லியல் ஜன்னா, அல்லாஹ் தொழுகையாளியை சுவனத்தில் நுழைவிப்பான். வஸலாத்துன் நவாஃபத்துன் வனசாத்துன் வரியாதா, தொழுகையானது சுத்தமானதும் சுறுசுறுப்பானதும் உடற்பயிற்சியுமானதும் ஆகும். வஹிய சிலத்துன் பைனல் அப்தி வரப்பி, மேலும் அது அடியானுக்கும் அவனுடைய இறைவனுக்கும் இடையிலான ஒரு தொடர்பாகும். விளங்கினா புள்ளகள்? ஓகே, சரி. அப்ப கடைசி பந்தி தான் பார்க்கணுமேனா? ரைட், பாருங்க. கான பஷீர் சயீதன் ஃபில் மஸ்ஜித், ரைட். பஷீர் பள்ளியில் சந்தோஷமானவனாக இருந்தார், மகிழ்ச்சியானவனாக இருந்தார். வத்தலப, சயீதண்டா சந்தோஷமானவனா, மகிழ்ச்சியானவன், மற்ற சொற்கள் தெரிந்தானே. வத்தலப மின் வாலிதிஹி, தன்னுடைய தந்தையிடம் வேண்டினான், ஐயஹுதஹு தாயிமன் இலா ஹுனாக லியுஸல்லிய ஃபீ ஜமாஅத்தின் வயதுருஸல் குர்ஆன் வல் ஹதீஸ் வலியுகாபில அஸ்ஸிகாஅ. நல்ல வசனம் உண்டு பாருங்க. வத்தலப மின் வாலிதிஹி, தன்னுடைய தந்தையிடம் வேண்டினான், ஐயஹுதஹு தாயிமன் இலா ஹுனாக,
அங்கே எப்போதும் தாயிமன் என்ற கருத்து எப்போதும் தன்னை அழைத்து செல்லுமாறு வேண்டினான். வதலப மின் வாலிதிஹி, சரி, தன்னுடைய தந்தையிடம் வேண்டினான். ஐயஹுதஹு, அவனை அழைத்து செல்லுமாறு, தாயிமன் எப்போதும், இலாஹுனாக்க அங்கே. வதலப மின் வாலிதிஹி ஐயஹுதஹு தாயிமன் இலாஹுனாக்க, தன்னுடைய தந்தையிடம் அவனை எப்போதும் அங்கு, அங்கன்னா பள்ளிக்கு அழைத்து செல்லுமாறு வேண்டினான். சரியா? எஸ், ரைட். லியுஸல்லிய, ஏன் தொழுவதற்காக, ஃபி ஜமாஅத்தாக கூட்டாக தொழுவதற்காக, வயதுருசல் குர்ஆன் குர்ஆனை படிப்பதற்காக, வல் ஹதீஸ் அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பதற்காக, வல் யுகாபில அஸ்திகாஹு தன்னுடைய நண்பர்களை சந்திப்பதற்காக. அப்ப காபல என்ன பிள்ளைகள் சந்தித்தான். காபல என்ற கருத்து என்ன? சந்தித்தான். சதீகுன் என்பதான் அஸ்திகா, சதீகன் நண்பன், அஸ்திகான்னா நண்பர்கள். அப்ப புல்லா மொழிபெயர்க்கிறேன் பாருங்கோ. கான பஷீர் சயீதன் ஃபில் மஸ்ஜித், பஷீர் பள்ளியில் சந்தோஷமானவனாக இருந்தான். சயீத் என்ற சொல்லும் ஃபர்ஹான் என்ற சொல்லெல்லாம் ஒன்றுதானே? ரைட், ஓகே. وطلب من والده أن يأخذه دائما إلى هناك ليصلي في جماعة ويدرس القرآن والحديث وليقابل أصدقائه. சரி, பெரிய வசனம் உண்டு. தன்னுடைய தந்தையிடம், சரியா, தன்னுடைய தந்தையிடம் கூட்டாக தொழுவதற்காகவும் குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பதற்காகவும் தன்னுடைய நண்பர்களை சந்திப்பதற்காகவும் அங்கு எப்போதும் தன்னை அழைத்து செல்லுமாறு வேண்டிக் கொண்டார். சரியா பிள்ளைகள்? விளங்கினா? ஓகே, அல்லாஹ் விளங்கினா பாடம்? ஓகே, அப்ப விளங்கினா யாரு சரி ஃபுல்லா மொழிபெயர்த்து காட்டுங்க பார்க்க. ரைட், வாய்ப்பு கிடைக்கின்ற போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓகே ஓகே ஃபாத்திமா, ரைட்டா, சரி சொல்லுங்க. தலப பஷீர் மின் வாலிதிஹி, பஷீர் தனது தந்தையிடம் வேண்டினான். ஐயஹுதஹு இலல் மஸ்ஜித், பள்ளி வாயிலுக்கு தன்னை அழைத்து செல்லுமாறு பஷீர் தனது தந்தையிடம் வேண்டினான். ஹத்தா, எதுவரை என்றால், யுஸல்லிய ஃபி ஜமாஅத்தின் கூட்டாக தொழுவதற்காக பள்ளி வாயிலுக்கு தன்னை அழைத்து செல்லுமாறு தனது தந்தையிடம் பஷீர் வேண்டினான். ஓகே ஃபாத்திமா மகள், இந்த இப்ப ஹத்தான்னு சொல்லிட்டு நீங்க எதுவரை என்றால் என்று சொன்னீங்கன்னா, அப்படியா? ஹத்தா இதுவரை என்றால் அது தேவையில்ல. நீங்க அந்த சரி, நீங்க கருத்தை வந்துச்சு, நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணக்குள்ள அது வந்துச்சு. ஆனா ஹத்தா என்ற சொல்லுக்கு அகினா எதுவரை என்றில்லை, எதற்காக அந்த மாதிரி வரும். அதாவது ஹத்தா யுஸல்லிய தொழுவதற்காக என்று வரும். சரியா மகள்? ஓகே ஓகே ரைட், ஓகே. لأن رسول الله صلى الله عليه وسلم, ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் கால கூறினார், ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு ஸலாத்தல் ஃபர்தி பிஸப்இ வ இஷ்ரீன தரஜதன், கூட்டாக தொழுவது தனித்து தொழுவதை விட 27 மடங்கு சிறந்ததாகும். அஹதல் வாலிது வலதஹு இலல் மஸ்ஜித், தந்தை தன்னுடைய பிள்ளையை பள்ளி வாயிலுக்கு அழைத்து சென்றான். ஷஹத பஷீருன், பஷீர் பார்த்தான். ஷஹத பஷீருன் அததன் கபீரன் மினல் முஸல்லீன, தொழக்கூடியவர்களில் நின்றும் பஷீர் அதிகமான எண்ணிக்கையினரை பார்த்தார். யகிஃபூன, திரும்ப சொல்லுங்க. ஷஹத பஷீர் அததன் கபீரன் மினல் முஸல்லீன. ஷஹத பஷீருன் அததன் கபீரன் மினல் முஸல்லீன, பஷீர் தொழுபவர்களில் நின்றும் அதிகமானதோர் எண்ணிக்கையை பார்த்தார். யகிஃபூன, அவர்கள் நின்றவர்களாக இருந்தார்கள். கல்ஃபல் இமாமி, அவர்கள் இமாமுக்கு பின்னால் நின்றவர்களாக இருந்தார்கள். பஅத ஸலாத்தி, சேர்த்து மொழிபெயருங்க பார்க்க. ஷாஹத பஷீர் அததன் கபீரன் மினல் முஸல்லீன யகிஃபூன கல்ஃபல் இமாம். பஷீர் தொழுபவர்களில் நின்றும் அதிகமானோரை இமாமுக்கு பின்னால் நின்றவர்களாக பார்த்தார். ஓகே, வெரி குட். பஷீர் தொழுபவர்களில்
அதிகமான அல்ல, பெரிய கபீர் தானே மகள். அப்ப பஷீர் தொழுகையாளிகளில் பெரியதொரு எண்ணிக்கையை இமாமுக்கு பின்னால் சரியா நின்றிருக்க கண்டார். விளங்கினா? ஓகே. இது யாரு தெரியும்? சரி. இந்த சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்டம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? யாராவது மதரசாக்களை படிச்சுக்கிறீங்களா இந்த சட்டம் என்னன்னு? ஜும்லா இஸ்மியா. ஜும்லா இஸ்மியான்றதை விட இந்த இப்படி ஒரு சட்டம் ஒன்று வர்ற ஹாலுடைய சட்டம் உண்டு. ஹால் படிச்சுக்கிற ஹாலுடைய சட்டம். ஓகே, சரி சரி, அடுத்த பகுதி போங்க. ஓகே, வாசிங்கம்மா. بعد الصلاة தொழுகையின் பின்னர் تحدث الإمام இமாம் பேசினார் عن فوائد الصلاة தொழுகையின் பயன்களை பற்றி இமாம் தொழுகையின் பின்னால் பேசினார். فقال கூறினார் الصلاة ركن من أركان الإسلام தொழுகையாகிறது இஸ்லாத்தின் தூண்களில் என்றும் ஒரு தூண் ஆகும். வலஹா ஃபவாயிதுன் கசீரத்துன் அதற்கு அதிகமான பயன்கள் உண்டு. மின்ஹா அதில் என்றும் உள்ளதுதான் யுத்ஹிலுல்லாஹுல் முஸல்லிய ஜன்னத அல்லாஹு தஆலா தொழுகையாளிகளை சுவர்க்கத்தில் நுழைவிப்பார். வஸ்ஸலாத்து மேலும் தொழுகையாகிறது நவாஃபத்துன் வனஷாத்துன் வரியாலத்துன் சுத்தமானதும் சுறுசுறுப்பானதும் உடற்பயிற்சியுமானதும் ஆகும். வஹிய சிலத்துன் பைனல் அப்தி வ ரப்பிஹி அது அடியானுக்கும் அவனது இரட்சகனுக்கும் மத்தியான ஒரு தொடர்பாகும். கான பஷீருன் சஈதன் பஷீர் சந்தோஷமானவனாக இருந்தான். ஃபில் மஸ்ஜிதி கான பஷீருன் சஈதன் ஃபில் மஸ்ஜிதி பஷீர் பள்ளி வாயிலிலே சந்தோஷமானவனாக இருந்தான். فطلب من والده أن يأخذه دائما إلى هناك ليصلي في جماعة ويدرس القرآن والحديث وليقابل أصدقاءه. தனது தந்தையிடம் கூட்டாக தொழுவதற்காகவும் குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பதற்காகவும் இன்னும் தனது நண்பர்களை சந்திப்பதற்காகவும் அங்கே எப்பொழுதும் அழைத்துச் செல்லுமாறு வேண்டினான். ஓகே, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். மகள் ஆயிஷா புரிந்து கொள்கிறான் வலியுகாபில என்ற சொல்லுக்கு இல்ல வராத. வலியுகாபில என்ற சொல் காபல என்ன சந்தித்தான். காபல யுகாபிலு சந்திக்கிறான். லியுகாபில என்ன சந்திப்பதற்காக, லியஃஅல செய்வதற்காக, லியுசல்லிய தொழுவதற்காக, லியதுருச படிப்பதற்காக, அது மாதிரி லியுகாபில சந்திப்பதற்காக. யாரை சந்திப்பதற்காக? அஸ்திகாஹு அவனுடைய நண்பர்களை என்று வரும். சரியா? ரைட், ஓகே, ரைட். அப்ப அந்த பாடமும் கிளியரா விளங்கிக்குமாண்ணா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதி போவோம். இந்த பாடத்துகள்ல இந்த பந்தி அமைப்புல வார பாடங்கள் இருக்கிறதானே, பந்தியாக வார அதுல வரக்கூடிய இந்த பயிற்சிகளை கட்டாயமாக நீங்க செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? பூரணமாகவே விட எழுதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். விளங்கினா பிள்ளைகள்? நீங்க பாஸ் பேப்பர் பார்க்க உங்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி பந்தி அமைப்பில் இருக்கிறது தான் கேள்விக்கு வாருது வந்து இந்த மாதிரி வினாக்கள் வார அரபில் பூரணமாக நீங்க என்ன செய்யணும்? விட எழுதணும். லிமாதா ذهب பஷீர் இலல் மஸ்ஜித் பஷீர் ஏன் பள்ளிக்கு சென்றான்? ஏன் சென்றான்? அது அழகா எழுதணும், எந்த பிள்ளையும் வராம. லியுஸல்லிய ஃபீ ஜமாஅத்தின். ஓகே, அப்ப அதுதான் சுருக்கமான விட. அப்ப பஷீர் ذهب إلى المسجد அல்லது ذهب பஷீர் إلى المسجد லியுஸல்லிய ஃபீ ஜமாஅத்தின். அங்களை நீங்க விரும்பினா வலியதுருஸ அல் குர்ஆன் வல் ஹதீஸ் வலியுகாபில அஸ்திகாஹு எல்லாம் போடலாம். அன் ஐ ஷைஇன் தஹத்தஸ இமாம் பஅத ஸலாத். ரைட். அன் ஐ ஷைஇன் எதனை பற்றி? தஹத்தஸ இமாம் பஅத ஸலாத் தொழுகையின் பின் இமாம் எதனை பற்றி பேசினார், உரையாடினார்? உத்குர் ஸலாஸன் மின் ஃபவாயிதி ஸலாத் தொழுகையின் பயன்பாடுகளில் 3ஐ குறிப்பிடுக. லிமாதா யذهபுல் முஸ்லிம் இலல் மஸ்ஜித் முஸ்லிம் ஏன் பள்ளிக்கு செல்கிறான்? பிமாதா தஃலுலு ஸலாத்துல் ஜமாஅ ஸலாத்தல் ஃபர்த் கூட்டு தொழுகையானது தனித்து தொழுவதை விட
எதனை கொண்டு சிறப்பாகின்றது? இப்ப நீங்க அந்த ஹதீஸ் தான் இந்த கேள்விக்கான விடைய. இப்ப அந்த கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க கட்டாயமாக விடை எழுதி பழகுங்க, பயிற்சி எடுங்கோ. ரைட். ஆமா, இதான் நீங்க பாருங்க. இப்ப எங்கட பாடத்துல வந்ததுதான் ஷாஹத பஷீர் அததன் கபீரன் மினல் முசல்லீன். அது மாதிரி காபல பஷீர், ஷாஹதன்னு சொல்லி பதிலாக காபல பஷீர் அததன் கபீரன் மினல் முதரிசின். ஆசிரியர்களில் பெரியதொரு எண்ணிக்கையை பஷீர் சந்தித்தான். காபல. வத்தஅ, வத்தஅ கருத்து என்ன? வத்தஅ என்ன? வத்தஅ ஹஃப்லத்துல் வதா என்ன? வத்தஅ வழி அனுப்பினான். சரியா? ஓகே. ஹஃப்லத்துல் வதா தெரிஞ்சான? ஹஃப்லத்துல் வதா எல்லாம் farewell party. ஃபேவல் பார்ட்டி. சரியா? பிரியாவிடே. ரைட் விழா. அப்ப ஹஃப்லத்துல் வதான்னு சொல்ற. வத்தஅ வழி அனுப்பினான், பிரியாவிடே வழங்கினான். அப்ப வத்தஅ அல் முசாஃபிரூன் பயணிகள், இஸ்தக்பல வரவேற்றான், அல் காதிமூன் வருகின்றவர்கள், ஷக்கர நன்றி செலுத்தினான், அல் முதர்ரிபூன் பயிற்றுவிப்பாளர்கள், அல் முதர்ரிபூன். ஓகே. அது மாதிரி அவங்கள சொற்களுக்கு நீங்க கொஞ்சம் பாருங்க. ரைட் ரைட். ஓகே. நீங்க இந்த வசனங்களையும் கொஞ்சம் பாருங்க. உங்களோட பாட புத்தகத்துல இந்த இன்சஹ் என்ற ஒரு பகுதி ஒன்று வாரதானே, பிரதி பண்ணுங்க, பார்த்து விருப்பமே எழுதுறதுதான். அதாவது ஹத்துல் அரபி. ரைட். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா லா யுர்தகுல் முஃமின் மின் ஜுஹ்ரின் மர்ரத்தைன். ஹதீஸ். அப்புறம் ஹதீஸ் வர துல் வஜ்ஹை லா யகூனு வஜீஹன் இன்தல்லாஹி தஆலா. ரைட். இல்ல ஹரக்கத்துகள் இல்லை. இதை நான் ஏன் பார்க்க சொல்றேன்னு சொன்னா, சில நேரம் வந்திருக்குது, இந்த நாங்கள் இதை பொருட்படுத்தாமல் போறோம். இந்த பகுதியிலிருந்து டிரான்ஸ்லேஷன் வந்திருக்குது. விளங்கினா? மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு எப்படி வந்திருக்குது என்று எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அரபுல இருந்து தமிழுக்கா, தமிழ்ல இருந்து அரபுக்கான்றது சரியா ஞாபகம் இல்லை. எப்படியோ பாஸ் பேப்பர்ல இந்த மாதிரியான வாக்கியங்கள் இருந்தும் வந்து இருக்குது என்றபடியால கொஞ்சம் அவற்றையும் தொகுத்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். ஓகே. அடுத்து நான் வளமையாக சொல்ற பயிற்சி தான் இது. என்ன? ரத்திபில் கலிமாத்தில் ஆத்தியா லிதகூன ஜுமலன் முஃபீதா. தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி நீங்க கருத்துள்ள வாக்கியங்களாக மாற்றி எழுத வேண்டும். அப்ப இன்ஷா அல்லாஹ் அந்த பயிற்சியும் செஞ்சு பாருங்க. இப்ப நீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு பாஸ் பேப்பரை பார்க்க உள்ள அவர்களுக்கு விளங்கும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் முக்கியத்துவம். விளையினா? நான் சொல்றத திருப்ப திருப்ப சொல்லிட்டு தான் போறேன். செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் உங்களோட கையில் இருக்குது. இப்போ நீங்க செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அழகா ஒரு ஐடியா வந்து வரும். ஏன்னா ஃபாத்திமா அல் முதரிசாத் மின் ரஅத் கபீரன் அததன். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்க புள்ளகள், நாங்க படிச்ச பாடத்துல இந்த ஃபாத்திமா வரவே இல்லை, அல் முதரிசாத் வரவே இல்லை. சரியா? இன்றைக்கு நாங்க படிச்ச பாடத்துல. ஆனா பஷீர், ஷாஹத பஷீர் அததன் கபீரன் மினல் முஸ்ஸலீன் தான் வந்திருந்துச்சு. அப்ப அப்ப இந்த இது எங்கிருந்து வந்திருக்கும் என்றால், மேல தந்திக்கிறதான ஒரு பயிற்சி உண்டு. இப்ப நாங்க பார்த்தோம் மேல ஷாஹத காபல, இந்த பயிற்சிக்கிறதானே, இந்த பயிற்சியை நாங்க முழுமையாக செஞ்சால்தான் இந்த கேள்விக்கான விடைய எங்களுக்கு அழகா எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? அப்ப எக்ஸாம் பேப்பர்லையும் நாங்க படிக்கிற பாடப்பகுதிக்குள்ள இருந்து மட்டும்தான் கேள்வி வரும் என்று எதிர்பார்க்க இயலாது. விளங்கினா? அது பயிற்சிகள் இருந்தும் தூக்கி எடுப்பாங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி விருப்பமே எழுதுறது வாரத்துல இருந்தும் எடுப்பாங்க. முழு புத்தகத்தையும் நீங்க முழுமையாக படிச்சிருந்தா தான் எக்ஸாம் மிச்சம் லேசா எழுதலாம். ரைட். ஓகே. அது மாதிரி பாருங்க, இது ஹதீஜா அல் மதுரசா கானத் ஃபி சயீதா. எங்களோட பாடத்துல வந்து இப்படி கான பஷீர் சயீதன் ஃபில் மஸ்ஜித் என்று வந்த, அதையே பெண்பாலு மாத்தி இங்க ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லி வந்திருக்குது. ரைட். அது மாதிரி இப்ப அஹ்மத் என்று வந்திருக்குது, ஹாலிஹி என்று வந்திருக்குது. அப்ப தலப பஷீர் மின் வாலிதி என்று வாரது தலப அஹ்மத் மின் ஹாலிஹி என்று வரும். இந்த பயிற்சி எல்லாம் மிக கட்டாயமாக நீங்க செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு பயிற்சி. இன்ஷால்லா நாங்க நேரம் இருந்தா பார்ப்போம். நான் பாடத்தை முடிக்கணும் என்றதுக்காக வேண்டி அடுத்தடுத்த பகுதிகளில் பேசிட்டே இருக்கிறேன். ஓகே, சரி. நம்ம தான் இந்த பயிற்சியும் கூட. சரியா? ரைட். இதில் பாருங்க,
இப்போ தலப பஷீர் மின் வாலிதிஹி ஐய ஹுதஹு இலல் மஸ்ஜித் இதோட பாடத்தில் வந்தது. இப்போ ஃபாத்திமாவை தந்திக்கிறேன். ஃபாத்திமா வந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் வாலிதிஹி என்பது வாலிதிஹாண்டு வரும். ஐய ஹுதஹு என்பது ஹுதஹாண்டு வரும். வழங்கினா அப்போ அந்த அந்த பிழைகளை நீங்கள் அதாவது பயிற்சி எடுக்கிற நேரம் தான் அதுகளை கருத்தில் கொண்டு நீங்கள் எழுதுவீங்க. தலபத் தலப என்பது தலபத்ன்னு மாறுது. அப்போ தலபத் ஃபாத்திமா மின் வாலிதிஹா ஐயஹுதஹா இல சூகி. ஃபாத்திமா தன்னுடைய தந்தையிடம் தன்னை சந்தைக்கு அழைத்து செல்லுமாறு வேண்டினாள். அப்ப தில்மீதான் என்று வந்திருக்குது இருமையில. தில்மீதத்தானி முஅன்னஸ்ல இருமையில முசன்னால வந்திருக்குது. அல் அவுலாத் பன்மையில வந்திருக்குது. அல் பனாத் பன்மையில வந்திருக்குது. உமர் ஒருமையில ஆண் பால வந்திருக்குது. சைனப் ஒருமை ஆண் பால வந்திருக்குது. அப்ப நீங்க இந்த பயிற்சிகளை செய்யக்கொள்ள இப்ப அவுலாதுன்னு வந்தால் எப்படி லமீர் மாறுது, அல் பனாத்ன்னு வந்தால் எப்படி லமீர் மாற வேண்டும், அத்தில்மீதானி என்றோ அத்தில்மீதத்தான் என்று வந்தால் எப்படி லமீர் மாற வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. இப்ப கண்டிப்பாக நீங்க இந்த பயிற்சிகளை நீங்க என்ன செய்யணும், செஞ்சு பார்க்கணும். நாங்கள் செஞ்சு பார்த்து கொண்டு இருந்ததுதான். ஆனால் எங்களோட வகுப்போட எண்ணிக்கையை வரையறுத்திக்கிறதால எங்களுக்கு அதை பார்த்துட்டு போறது டைம் இல்லை. ஆனால் கட்டாயமாக நீங்க இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க. ஓகே, அடுத்த பாடம் என்ன? ஃபீ ரமலான் 215ஆம் பக்கம். ஓகே ரைட், வாசிங்க பார்க்க. யார் யூசுப் யார் ஹுசைனாக வாசிங்க போற? வாசிங்க பார்க்க. யூசுப் யாரு? نعم. ஓகே, ஹுசைன் யாரு? ஓகே, யாரும் இல்லை அப்படியா? நான் வச்சுக்கிறேன். ஓகே சரி, ஓகே வாசிங்க பார்க்க. هل أنت صائم يا حسين؟ ربيع أنا صائم وأنت طبعا. الحمد لله أنا أصوم رمضان دائما. حقا ما أجمل هذا الشهر وما أجمل ليلة. لياليه وما أجمل لياليه. في كل ليلة أذهب إلى المسجد مع والدي بعد تناول الإفطار مباشرة. نذهب أيضا لصلاة العشاء والتراويح وتلاوة القرآن. أمس تأخرنا كثيرا في المسجد وعدنا قبل السحور بقليل. أرجو أن تتناول معي الإفطار ثم نذهب بعد ذلك إلى المسجد. حسنا، سأخبر والدي بذلك. على كل حال نحن في انتظار. اوكي ما شاء الله بارك الله فيكم. رايت، هل أنت صائم يا حسين؟ رمضان في رمضان رمضان. هل أنت صائم؟ هل أنت صائم؟ நீ ஒரு நோன்பாளியா? எஸ், நீ ஒரு நோன்பாளியா? சாம சாம என்ற கருத்து என்ன? நோன்பு நோற்றான். எஸ் சாம. சௌமன்னா நோன்பு. அவட இஸ்லாம் பாடத்திலையும் நோன்பு என்ற பதம் குறிக்கின்ற அரபு சொல் எது என்று எம்சிக்யூல வாருது இல்லையா? சௌம். சௌமன்னா கருத்து நோன்பு. ரைட், எங்கட அரபிலக்கிணைய பாடத்திலையும் சூமு மஇ ரமலான் என்றெல்லாம் வருனா, நோம்பு நோருங்கள், நோம்பு நோற்றுக்கொள்ளுங்கள். ஹல் அன்து சாயிமுன் யா ஹுசைன்? ஹுசைனே நீ ஒரு நோன்பாளியா? தபான். தபான்டா என்ன? என்ன தபான்? என்ன விலங்கல்ல? என்ன விலங்கல்ல மகள்? இங்கிலீஷ்ல ஆக்சுவலி டெஃபினெட்லி என்ன சொல்ற? எஸ் டெஃபினெட்லி அப்படின்னா உண்மையாக. எஸ் உண்மையாக. ஆனா சாயிமுன். எக்ஸாக்ட்லி ரைட், உண்மையாக நான் ஒரு நோன்பாளி. வாழ்ந்த நீங்க? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே. ஆனா அசூமு ரமலான தாயிமா. இதெல்லாம் சொற்கள் தெரியுமா? சாம நோன்பு நோற்றான். சாமையிட முதாரி யசூமு. அசூமு வந்தா நான் நோன்பு நோட்கிறேன். அசூமு ஆனா அசூமு நான் நோன்பு நோட்கிறேன். ரமலான ரமலான் மாத நோன்பு நான் நோட்கிறேன். தாயிமன் அண்டா கருத்து எப்போதும். எஸ், அப்ப ஆனா அசூமு ரமலான தாயிமன் நான் எப்போதும் ரமலான் நோன்பு நோட்கிறேன். ரமலான் மாத நோன்பு நோட்கிறேன். ஹக்கன் உண்மையாக.
மா அஜ்மல் ஹாதா ஷஹர். எவ்வளோ அழகான வசனங்கள்னா மா அஜ்மல் ஹாதா ஷஹர், இந்த மாதத்தின் அழகுதான் என்ன. அப்படி படிச்சுக்கிறா நீங்க. ம் மா அஜ்மல, மா அஜ்மல என்பது அஜ்மல் இல்ல, அழகு இல்லைன்னு அர்த்தம். இது ஆ இந்த ஃபார்மட் படிச்சுக்கிறீங்களா? படிச்சுக்கிறதானே ஏற்கனவே இல்லையா? ஓகே. சஹரன்னா இந்த மாதம் எவ்வளவு அழகானது. yes. இந்த மாதம் எவ்வளவு அழகானது, அல்லது இந்த மாதத்தின் அழகுதான் என்ன. சரியா? அப்படி ரெண்டு மாதிரி சொல்லலாம். அப்ப மா பல அந்த அமைப்புல வாருது. இஸ்மு தஃப்லீல் அப்படியா? இல்ல, இஸ்மு தஃப்லீல் அல்லமா அல் ஃபாத்திமா. இஸ்மு தஃப்லீல் என்பது இப்போ உதாரணமாக நீங்க அந்தி அம்ஹரு மின்னி, நீங்க என்னை விட திறமசாலி, அல்லது ஹுவ அக்பரு மின்னி, அவன் என்னை விட பெரியவன், அது வந்து இஸ்மு தஃப்லீல். இது வந்து நாங்க சொல்றது என்னன்னா மகள் ஃபிஇலா அத்தஅஜ்ஜுப், வியப்பை வெளிப்படுத்துகின்ற ரெண்டு ஃபிஇல்கள் இருக்குது. வியப்ப ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரெண்டு ஃபிஇல்கள் இருக்குது. அதால நாங்க ஃபிஇலான்னு சொல்றது. அதில் ஒன்று தான் மா அஃஅல, அடுத்தது அஃஇல் பிஹி. மா அஃஅலன்னு வரக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி இஸ்மு தஃப்லீல் ஃபார்மட்ல தான் வாருது. அக்பர, மா அக்பர எவ்வளவு பெரியது, மா அஸ்கர எவ்வளவு சிறியது, மா அஜ்மல எவ்வளவு அழகானது. ரைட்? அதே மாதிரி அஃபில் பிஹி என்று வரக்குள்ள சூரத்துல் கஹ்ஃப்ல வார அஸ்மி பிஹி வாபிசிர், அவன் எவ்வளவு கேட்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக உள்ளான். சரியா? ரைட், ஓகே. அது கொஞ்சம் விளக்கமா சொன்னேன். இப்ப மா அஜ்மல எவ்வளவு அழகானது, ஹாத ஷஹர், இந்த மாதம் எவ்வளவு அழகானது, அல்லது இந்த மாதத்தின் அழகுதான் என்ன. வமா அஜ்மல லயாலியஹு, மேலும் அந்த இந்த லயாலியஹு இரவுகள், லயாலி, லயாலி நண்டா இரவுகள், லயாலியஹு இந்த மாதத்தின் இரவுகளின் அழகுதான் என்ன. ஏன்னா லைலத்துன் இரவு, லயாலின் இரவுகள், லயாலியஹு, லயாலியஹு இந்த ஹா இந்த லமீர் மீளுது இந்த மாதத்தை நோக்கி. வமா அஜ்மல லயாலியஹு, இந்த மாதத்தின் அதல்லது அதனது இரவுகளின் அழகுதான் என்ன. சரி, அவர் யூசுப் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். என்ன சொல்றாருண்டா ஃபீ குல்லி லைலத்தின் அஸ்ஹபு இலல் மஸ்ஜித் மஅ வாலிதி பஅத தனாவுலில் ஃபதாஃப் இஃப்தாரி முபாஷரத்தன். ஃபீ குல்லி லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் அஸ்ஹபு இலல் மஸ்ஜித், நான் பள்ளிக்கு செல்கிறேன். ஃபீ குல்லி லைலத்தின் அஸ்ஹபு இலல் மஸ்ஜித், ஒவ்வொரு இரவிலும் நான் பள்ளிக்கு செல்கிறேன். மா வாலிதி, என்னுடைய தந்தையுடன். பஅத தனாவுலில் இஃப்தாரி, இஃப்தார் உட்கொண்ட பிறகு, இஃப்தாரை பெற்றுக்கொண்ட பிறகு. இஃப்தாரண்டா என்ன? இஃப்தாரண்டா என்ன புள்ள? இஃப்தாரண்டா நோன்பு திறக்கிறது இல்லையா? இஃப்தார் நோன்பு திறந்த பிறகு. இப்ப நோன்பு திறந்த பிறகு இஃப்தாருக்கு பிறகு. இஃப்தார் என்ற சொல் நோன்பு திறந்த உடனே. முபாசரத்தை நண்டாகிறது என்ன? முபாசரத்தை நேரடியாக, சரி, டைரக்ட்லி, நேரடியாக. அதாவது நோன்பு திறந்த பிறகு உடனடியாக அல்லது நேரடியாக என்னுடைய தந்தையுடன் நான் ஒவ்வொரு இரவிலும் பள்ளிக்கு செல்கிறேன். ஃபீ குல்லி லைலத்தின் அஸ்ஹபு இலல் மஸ்ஜித் மஅ வாலிதி பஅத தனாவுலில் இஃப்தார் முபாஷரத்தன், ஒவ்வொரு இரவிலும், ரைட், நோன்பு திறந்த பிறகு நேரடியாக என்னுடைய தந்தையுடன் நான் பள்ளிக்கு செல்கிறேன். சரியா? நஹ்னு நஸ்ஹபு ஐலன், நாங்களும் செல்கிறோம். ஐலன் we go to, நாங்களும் செல்கிறோம். நஹ்னு நஸ்ஹபு ஐலன், நாங்களும் செல்கிறோம். லிஸலாத்தில் இஷா வத்தராவீஹ் வதிலாவத்தில் குர்ஆன், இஷா தொழுகைக்காக, தராவீஹுக்காக, குர்ஆனை ஓதுவதற்காக நாங்களும் செல்கிறோம். திலாவத்தண்டா ஓதுறது, தலாண்டா ஓதினான். சரி. அம்சி நேற்று, தஅஹர்னா கஸீரன் ஃபில் மஸ்ஜித், தஅஹர்னா நாங்கள் தாமதம் அடைந்தோம். அம்சி என்ன? நேற்று. எஸ், கஸீரன் அதிகமாக, ஃபில் மஸ்ஜித் பள்ளியில். அம்சி தஅஹர்னா கஸீரன் ஃபில் மஸ்ஜித், நேற்று நாம் அதிகமாக தாமதம் அடைந்தோம். வஉத்னா கபுல ஸஹூரி பிகலீல், சொல்லுங்க பாக்க.
وعدنا قبل السحور بقليل. யாரு சொல்லலாம்? திரும்பி வந்தோம் சஹன் ஆ சொல்லுங்க பார்க்க. وعدنا قبل السحور بقليل. சொல்லுங்க பார்க்க. சஹருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன். மீண்டும். வெரி குட். ஆத யஊது. ஆத என்ன மீன்தான், சரியா? ஆத மீன்தான். அப்ப உதுனா நாங்கள் மீண்டோம். கபுல சஹூர் சஹருக்கு முன்னர் மீண்டோம். கபுல சஹூர் என்றா சஹருக்கு முன்னர் மீண்டோம். பிகலீல் என்றா அது எப்படி மொழிபெயர்க்கிறா? சற்று நேரம். வஉதுனா கபுல சஹூரி பிகலீல். சஹருக்கு சற்று நேரத்துக்கு முன்னர் நாங்கள் மீண்டோம். சஹருக்கு சற்று நேரத்துக்கு முன்னர் நாங்கள் மீண்டோம் என்று வரும். சரியா விளங்குனா? இப்ப திரும்பி வந்தோம்னு வருமா? இல்லம்மா, மீண்டும். ஆது என்றா மீன்தான், ரஜா என்றா மீன்தான், திரும்பி வாரேதான். சரியா? ஒரு பிரச்சனையும் இல்லை. திரும்பி வந்தோம் என்று சொன்னாலும் சரி, மீண்டு வார திரும்பி வார ரெண்டு மூன்று தான். ஆனா பொதுவாக புது ஆது என்றா மீன்தான் என்று தான் சொல்றது. மீண்டோம், திரும்பி வந்தோம் தான். சரியா? மீண்டோம். திரும்பி வாரத்துக்கும் வேற சொல்லும் நீக்கிற போல. இல்தஃபத்த என்ற சொல் படிச்சோமா? இல்தஃபத்தைலா திரும்பி பார்த்தான். சரி, எப்படியோ உதுனாண்டா மீண்டும். ஓகே, திரும்பி வந்தோம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா கூடுதலாக பயன்பாட்டில் இருக்கிற சொல் என்னன்னா மீண்டும். உதுனா கபுல சஹூரி பிகலீலின். சஹருக்கு சற்று நேரத்துக்கு முன்னர் நாங்கள் மீண்டோம் என்று வரும். ஓகே, ஹுசைன் என்ன சொல்றாரு? அர்ஜூ அன் ததனாவல மஇ அல் இஃப்தார். ரைட், என்னுடன் நீ இஃப்தார் எடுக்க வேண்டும், இஃப்தாரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன், விரும்புகின்றேன். அர்ஜூ நான் விரும்புகின்றேன். அந்த தனாவல மஇ நீர் பெற்றுக்கொள்ள வேண்டும், மஇ என்னுடன், அல் இஃப்தார் இஃப்தார் உணவை. அப்ப நீ என்னுடன் இஃப்தார் உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன், விரும்புகின்றேன், ஆசைப்படுகின்றேன். சும்ம நذهب பிறகு நாம் செல்வோம். بعد ذلك ثم نذهب بعد ذلك المسجد பிறகு நாங்கள் பள்ளிக்கு அதன் பிறகு செல்வோம். அதை தொடர்ந்து வரதான அந்த தனாவல மாதிரி அந்நதுஹப, அதாவது நீ என்னுடன் இஃப்தார் பெற்றுக்கொண்டு பிறகு அதன் பிறகு சும்மா என்று மந்திக்கிற பக்ததாலிக்கு என்று மந்திக்கிற பொருத்தமான சொல்ல எடுத்தா சரி. அதன் பிறகு நாங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். விளங்கினா அவளுக்கு? பாருங்க, சும்மா என்று சொல்லும் மந்திக்குது இல்லையா? அதே மாதிரி பக்ததாலிக்கு என்றும் மந்திக்குது. அப்ப அர்ஜு அன் ததனாவல மஇ அல் இஃப்தார சும்ம நذهب என்று வந்திக்குது. அதாவது இந்த அன் நذهب தான் அந்த தனாவல மாதிரி அந்நதுஹப. அப்ப ரெண்டு வாக்கியம் சேர்ந்து வந்திருக்குது. அர்ஜு அன் தனாவல மஇ அல் இஃப்தார, நீ என்னுடன் இஃப்தார் உணவை பெற்றுக்கொண்டு பிறகு செல்ல வேண்டும். இல்லை மஸ்ஜித் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அப்ப இதுல ஏதாவது ஒன்றை நீங்க மொழிபெயர்க்காமல் விடலாம். ஒன்றோ சும்மா என்ற சொல்ல அல்லது பக்ததாலிக்க என்ற சொல்ல. சரியா? ஏண்டா ரெண்டையும் மொழிபெயர்த்து கொண்ட ஒரே டைம்ல கஷ்டம் வராது, சரியா வராது. அர்ஜு அன் ததனாவல மஇ அல் இஃப்தார சும்ம நذهب بعد ذلك للمسجد, நீ என்னுடன் இஃப்தார் உணவை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அப்ப யூசுப் என்ன சொல்றாரு? ஹசனன் நல்லம், குட் நல்லம். சௌஹ்பிர் வாலிதி பிதாலிக். சௌஹ்பிரு வெரி குட். நான் என்னுடைய தந்தையிடம் அதை பற்றி சொல்வேன், கூறுவேன், அறிவிப்பேன். அக்பர அக்பர பி என்றா அக்பர வந்தா பி வருமா? அக்பர என்ற சொல்லுக்கு பி வரும். அறிவித்தான், சொன்னான், கூறினான். பொதுவாக அக்பர் என்ற சொல்லுக்கு கூறினான், சொன்னான் என்பதை விடவும் பொருத்தமான கருத்து என்னன்னா அறிவித்தான், அறிவிக்கிறேன், ஐ வில் இன்ஃபார்ம். அப்ப சௌஹ்பிரு வாலிதி பிதாலிக்க, என்னுடைய தந்தைக்கு நான் அது குறித்து அறிவிப்பேன், கூறுவேன். ஓகே, அலா குல்லி ஹால். என்ன அலா குல்லி ஹால் என்றா? எது எப்படி இருந்தாலும், என் நிலைக்கிலும், எல்லா நிலைக்கிலும், என் நிலைக்கிலும். அலா குல்லி ஹால் என் நிலைக்கிலும். நஹ்னு ஃபி இன்திலாரிக், we are waiting for you. Yes, நாங்கள் உமக்காக காத்திருப்போம். அதான் கருத்து.
நேரடி கருத்துல மொழிபெயர்த்த மகள் வாரதில்லை. சரியா, நாங்கள் உமது எதிர்பார்ப்பில் உள்ளோம். அது நாட் குட் இல்லையா? அப்படி சொல்றதை விட அலா குல்லி ஹால் ஹவெவர் நஹ்னு ஃபின்திலாரிக் we are waiting for you, உங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம். அப்படித்தான் வரும். சரியா, விளங்கினா? சரியா, ஓகே. இந்த ஹிவார் விளங்கினா? சரி, திரும்ப பாருங்க. ஹல் அந்த சாயிமுன் யா ஹுசைன், ஹுசைனே நீங்க ஒரு நோன்பாளியா? தபான் உண்மையாக அனசாயிம், நான் ஒரு நோன்பாளி, உண்மையாகவே நான் ஒரு நோன்பாளி. அந்த நீங்க அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. ஆனா அசூமு ரமலான தாயிமன், நான் எப்போதும் ரமலான் மாத நோன்பு பிடிக்கிறேன். அது ரமலான் நோன்பு பிடிக்கிறேன், ரமலான் நோன்பு பிடிக்கிறேன். ஹக்கன் உண்மையாக, மா அஜ்மல ஹாத ஷஹர், இந்த மாதத்தின் அழகுதான் என்ன. வமா அஜ்மல லயாலியஹு, அதன் இரவுகளின் அழகுதான் என்ன, அல்லது எவ்வளவு அழகானது, அதன் இரவுகள் எவ்வளவு அழகானவைகள். ஃபி குல்லி லைலத்தின் அஸ்ஹபு இலல் மஸ்ஜிதி மஅ வாலிதி பஅத தனாவுலில் இஃப்தாரி முபாஷரத்தன், ஒவ்வொரு இரவிலும் நான் என்னுடைய தந்தையுடன் இஃப்தாருக்கு பிறகு, இஃப்தார் பெற்றுக்கொண்ட பிறகு நேரடியாக பள்ளிக்கு செல்கிறேன். நஹ்னு நذهب ايضا لصلاه العشاء والتراويح وتلاوه القرآن, நாங்களும் இஷா தொழுகைக்காக, தராவீஹுக்காக, குர்ஆனை ஓதுவதற்காக பள்ளிக்கண்ணில் நாங்களும் செல்கிறோம். அம்சி தஅخرنا كثيرا في المسجد, நேற்று நாங்கள் பள்ளியில் அதிகமாக தாமதம் அடைந்தோம். வஅudனா قبل السحور بقليل, சஹருக்கு சற்று நேரத்துக்கு முன்னர் நாம் மீண்டோம். அர்ஜு அன் ததனாவல மஇ அல்-இஃப்தார ثم نذهب بعد ذلك الى المسجد, என்னுடன் இஃப்தாரை நீர் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு பள்ளிக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஹசனன், நல்ல, ஓகே. சௌஹ்பிரு வாலிதி பிதாலிக், என்னுடைய தந்தைக்கு அது குறித்து நான் அறிவிப்பேன். அலா குல்லி ஹால், எது எப்படி இருப்பினும், நஹ்னு ஃபின்திலாரிக், நாங்கள் உமக்காக காத்திருப்போம். சரியா புள்ளகள், விளங்கினா? ஓகே, என்ன சரியா? நாளைக்கு ஸ்கூல் என்ன? ஓகே. அப்ப இந்த ஹிவார்லையும் பயிற்சிகள் இருக்குது, இந்த பயிற்சிகளையும் செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், இப்ப இதை பாருங்களேன். ஹாத ஷஹ்ரு ஜமீலுன், இந்த மாதம் அழகானது. அப்ப இதை எப்படி சொல்லிக்கிறாங்க? மா அஜ்மல ஹாத ஷஹர், இந்த மாதம் எவ்வளவு அழகானது. ஹாதிஹில் மஸ்அலத்து ஸஅபத்து, என்ன மஸ்அலான்ற கருத்து என்ன? மஸ்அலா என்ன? மஸ்அலா கேள்வி. வெரி குட், ஓகே. ஹாத சுவால், அப்ப ஹாதிஹில் மஸ்அலத்து ஸஅபத்துன், இந்த கேள்வி, இந்த பிரச்சனை, மஸ்அலா, இந்த கேள்வி கடினமானது. அப்ப மா அஸ்அப ஹாதிஹில் மஸ்அலா, இந்த கேள்வி எவ்வளவு கடினமானது. இல்ல உண்மையில நல்ல ஒரு பயிற்சி, 7 மணி நேரம் கட்டாயமாக செஞ்சு பாருங்க. இப்ப தவீலுன் என்பது எப்படி மாத்துறது? தவீல் இஸ்மு தஃலீல் எப்படி வரும்? தவீல் தெரிஞ்சவங்க தவீல் எப்படி மாறுங்க சொல்லுங்க. மா அத்வல ஹாதல் யௌம், இந்த நாள் எவ்வளவு நீண்டது. சொல்றேன் இல்லையா, விடீரோம் இல்ல. என்ன சரி, பிரச்சனை ஒன்று வந்த பிறகு அந்த பிரச்சனையிலிருந்து நாங்க விடுபட முடியாம போற சந்தர்ப்பத்துல மன உளைச்சலுக்குள்ளாகினா விடுகிறதே இல்லை, நாள் முடிகிறதே இல்லை. அப்ப சொல்ற இல்லையா, மாத்துவல ஹாதல் யோம், இந்த நாள் எவ்வளவு நீண்டது. கசீரத்துனா குட்டையானது. ஏன்னா அப்ப மா அக்ஸர் ஹாதிஹில் பின்த், நீங்க இதுல பார்க்கலாம் ஒரு வித்தியாசத்தை. என்னண்டா ஆண் பால் பெண் பால் வித்தியாசம் இதுல பார்க்கறது இல்லை. இப்ப ஹாதா பாருங்க, மா அஜ்மல ஆண் பால்லையும் மா அஜ்மல தான், பெண் பால்ல மா அஸ்அப, ஹாதிஹி வந்திக்கிறதால மா அஸ்அபத அப்படி வர்றது இல்லை. சரியா? அதெல்லாம் இனி இலக்கணம் சார்ந்த சட்டங்கள் தான். சரியா, நஹ்வு சட்டங்கள். ஆனா நல்ல ஒரு பயிற்சி. சஹில் இலகுவானது, அஸ்ஹல்
நஷீதத்துன் உற்சாகமானது, அன்ஷத் சரீஉன் விரைவானது, கதீமத்துன் பழையது, பஈதுன் தூரமானது, ஜமீலுன் அழகானது. அப்ப அழகா எழுதலாம் உங்களுக்கு, சரியா? இதுல பாருங்க, அசூமுல் இஸ்னைனி தாயிமன். என்ன இஸ்னைனி என்றா என்ன புள்ளகள்? இஸ்னைன் என்றா என்ன? அசூமுல் இஸ்னைனி தாயிமன். இஸ்னைன் என்றா என்ன? ரெண்டா? ரெண்டா இல்ல. திங்கட்கிழமையா? திங்கட்கிழமை, சரியா? யோமுல் இஸ்னைன், யோமுல் அஹத், யோமுல் இஸ்னைன், யோமுல் சுலாசா, ரைட்? அப்ப இஸ்னைன்னா திங்கட்கிழமை. பின்ன ரமலான் என்ற சொல் மட்டும் வந்திருக்கிற, ஷஹர் என்ற சொல் வந்து இல்லை. ரமலான் வந்தால் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், இது ரமலான் மாதம். ஆமா, இதான் இஸ்னைன் என்று வந்தால் அது என்ன? கிழமை, திங்கட்கிழமை. அசூமு யோமல் இஸ்னைனி தாய்மன். நான் எப்போதும் திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கிறேன், திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கிறேன். அசூமுல் இஸ்னைனி கசீரன், திங்கட்கிழமை அதிகமாக நோன்பு பிடிப்பேன். அமர் உஹிப்பு அல் இஸ்னைனி கசீரன். உதாரணமாக, உஹிப்பு சஃபர கசீரன், உஹிப்பு சஃபர அஹ்யானன், உஃபல்லிலு சஃபர அஹ்யானன். இந்த பயிற்சிகளையும் செஞ்சு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட், இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்க. இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல மற்ற பாடங்களோடு உங்களை நாங்கள் சந்திப்போம். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு மாதத்துல 2 நாட்கள் என்றது கொஞ்சம் போதா மாதிரி விளங்குதுன்னா, கொஞ்சம் பாஸ் பேப்பர்களை செஞ்சு பார்க்குறதா இருந்தால் எங்களுக்கு டைம் ஒன்று தேவைப்படும் இன்ஷா அல்லாஹ். ஹைர், ஓகே, எது எப்படியோ நான் இன்ஷா அல்லாஹ் கேட்டு பார்க்குறேன். அவங்க விருப்பமாக இருந்தால் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பார்க்கலாம். ரைட், உங்களோட ரெக்வெஸ்ட் சரி இருந்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் அனுப்பிவிட்டால் எனக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிடலும் உங்களோட ரெக்வெஸ்ட்டுகளை. சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போ வகுப்பை நிறைவு கொண்டு வரோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.